துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் என்ன தெரியுமா பண்றான்? அப்படியே டேபிள தட்டி இந்த ரவுடி பொறுக்க முடியாம இந்த முறையை பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பார்த்தம் கட்சியினுடைய தலைவர். சினிமா பைத்தியங்களுக்கு ஓட்டு போடுறது, அது பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? குழப்பங்களை உண்டாக்கி நீட் தேர்வை ரத்து பண்றேன்ட்டு மாணவர் சேகர் பாபுக்கு கப்பம் கட்டணும். இந்த தாட்பாடி தொகுதி என்னது கோயில், இந்த மக்கள் என் தெய்வம். அட பாவி, தெய்வத்தை கடையில சிகரெட் வித்தாலே தப்புன்றாங்க. ஆனா இப்ப ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா விற்கக்கூடிய நிலைமை வந்து இந்த திராவிட வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஜெகன்மூர்த்தியார். வணக்கம், நான் எல்ஜிஎம் பிரதீப், கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ நடக்கவிருக்க 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எப்பயுமே நடக்கக்கூடிய தேர்தல் மாதிரியான தேர்தல். ஒவ்வொருத்தரும் யுத்த களத்துல யுத்தமிட்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய நிலையான ஒரு தேர்தல் இது. இப்போ தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்று ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களுடைய மனசுல நிறைய குழப்பங்களை உண்டாக்கி நீட் தேர்வை ரத்து பண்றேன்ட்டு மாணவர்களோட பெற்றோர்களையும் மனச ஒரு குழப்பத்துல கொண்டு வந்து திமுகவினுடைய ஆட்சியை வந்து அதிமுகவினுடைய ஆட்சியை வந்து தவறான பிரச்சாரங்களை செஞ்சு அதிமுகவினோட ஆட்சியை அகற்றி திமுகவினுடைய ஆட்சி வந்துச்சுங்க. திமுக ஆட்சி வந்த உடனே என்னங்க நடந்தது சொல்லுங்க? மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் திமுகவினுடைய ஆட்சி மேல ஆதங்கம் இருக்கு. ஆனா திமுகவினுடைய ஆட்சியாளர்களை மக்களாகிய நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம திமுகவினுடைய ஆட்சியை அகற்றணும்னா என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். யுத்தம்னா எப்படி பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுறோம் பாத்தீங்களா? திமுகவுக்கு எதிராக ஒரு நல்லாட்சியை கொண்டு வர அனைத்திந்திய அதிமுகவை போன்ற ஒரு ஆட்சியாளர்களை கொண்டு வரணும். இப்போ அண்ணன் எடப்பாடியாரும் வந்து நம்ம தமிழகத்துல ஆட்சி பண்ணாருங்க. எத்தனை ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில ஆட்சி பண்ணாரு. கொரோனா காலங்கள்ல எத்தனை உயிர்களை காக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவோ பண்ணாரு. ஆனா இந்த திமுகவோட ஆட்சி வந்துட்டு 46,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. 46,000 பேர் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல பாலியல் வன்கொடுமையில 6 வயது குழந்தையிலிருந்து 67 வயசு கிழவி வரையும் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? முன்னெல்லாம் ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கடையில சிகரெட் வித்தாலே தப்புன்றாங்க. ஆனா இப்ப ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா விற்கக்கூடிய நிலைமை வந்து இந்த திராவிட ஆட்சியில இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் அது ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம். கோயில்கள் வந்து இந்து கோயில்கள் இந்துக்களுக்கு சொந்தமானது. ஆனா இந்து கோயில்ல வந்து இந்துக்கள் போயிட்டு சாமி கும்பிடணும்னா சேகர் பாபுக்கு கப்பம் கட்டணும், இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு கப்பம் கட்டணும். இதெல்லாம் பண்றது இல்லாம திருப்பரங்குன்றம் மாதிரி விஷயத்துல நம்ம வந்து நம்மளோட உரிமையை வந்து நம்ம இந்துக்கள் கேட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? ஒரு இந்து வந்து தீ குளிக்க கூடிய அவல நிலைக்கு போட்டு அவங்களே நசுக்குறாங்க. யார் தெரியுமா? திமுக காரங்க. இந்த சேகர் பாபு மாதிரி அடியாட்களை அமைச்சராக்கி வச்சுன்னு இந்த திமுக வந்து நம்ம மக்களை நசுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப திமுக காரனுக்கு நல்லாவே தெரியுங்க, நம்மளால இந்த தமிழ்நாடே குட்டிச்சவர் ஆயிடுச்சு. அவங்களோட ஆயுதம் இப்ப என்ன தெரியுமா எடுத்திருக்கானுங்க? ஓட்டுக்கு பணம் கொடுத்தா இந்த தமிழ்காரனுங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. மக்களே, அறிவார்ந்த மக்கள் இந்த தமிழக மக்கள். நம்ம கேவலமா நினைக்க கூட பணத்தை கொடுத்து இந்த தமிழகத்தை திரும்பி ஆளலான்ட்டு நினைக்கிறாங்க. நம்ம தமிழக மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அறிவார்ந்த மக்கள், அறிவார்ந்த மாணவர்கள், அறிவார்ந்த இளைஞர்கள்ன்றத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருட்டு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற அனைவரும் சிந்தித்து வாக்களிப்போம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம். ஒன்னும் இல்லைங்க, ஸ்டாலினை விட்டுருங்க, உதயநிதி ஸ்டாலினை விட்டுருங்க, துரைமுருகன் ஒரு மனுஷன் இருக்காங்க அந்த திமுகல. அந்த மனுஷன் எப்பயுமே கோயில்ன்ற ஒரு இந்துக்களோட வார்த்தை வாயிலே வராது, சாமின்ட்டு அந்த ஆளோட வாயிலே வராது. அந்த ஆள் முதல்ல இந்த முறை வந்து இந்த 2006 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர் வந்து காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வந்த உடனே மெட்ராஸ்ல இருந்து ட்ரெயின் ஏறி காட்பாடில வந்து இறங்குறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த காட்பாடி தொகுதி என்னது கோயில், இந்த மக்கள் என் தெய்வம். அட பாவி, தெய்வத்தையும் கடவுளையும் இத்தனை நாள் என்னடா சொல்லணும்? இந்த எப்படா உடனே உன் வாயில எலெக்ஷன் வந்த உடனே மக்கள் வந்து உனக்கு தெய்வம் ஆயிட்டாங்க, தொகுதி வந்து உனக்கு கோயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஆளுங்களை வந்து நம்ம திரும்பி வர வைக்கலாமா மக்களே? அந்த ஆளோட துரைமுருகனோட புள்ள என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே இந்த கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து தலித்களுடைய ஒரு தலைவர் யாருன்னா ஜெகன்மூர்த்தியார், பூவை ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பார்த்தம் கட்சியினுடைய தலைவர். அவர் ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியில வந்து கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல
வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் இல்லாம எதிர்கட்சியில இருந்தே நிறைய விஷயங்களை வந்து தொகுதியில சட்டமன்றத்துல பேசி இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு. அதை பொறுக்க முடியாம இந்த முறையும் ஜெகன்மூர்த்திக்கு அதிமுக சீட்டு கொடுத்திருக்காங்க புரட்சி பாரத்துக்கு. அதே ஜெகன்மூர்த்தியார் வந்து இங்க போட்டிடுறாரு. அதை பொறுத்துக்க முடியாம இந்த முறையும் ஜெகன்மூர்த்தியார் தான் ஜெயிப்பாருன்ட்டு அந்த ஆதங்கத்துல வந்து இந்த துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் என்ன தெரியுமா பண்றான், அப்படியே டேபிள தட்டி இந்த ரவுடிங்க பொறுக்கிங்க பண்ணுங்கள அந்த மாதிரி டேபிள தட்டி எவனோ ஒருத்தன், அதுவும் அதிமுக இல்ல, அவன் அதிமுகவோட கூட்டணி கட்சி ஜெகன்மூர்த்தி, அவன் வந்து இங்க நிக்கிறான், அவன் ஜெயிச்சுட்டான்னா நம்ம சோத்துல உப்பு போட்டுன்னு சாப்பிடலாமா, நம்மளுக்கு ரோஷம் இல்லையா, நம்மளுக்கு மானம் இல்லையான்ட்டு பேசுறான் அந்த ஆளு. இவங்க வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க மக்களே. நம்ம வந்து இந்த முறை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு இந்த சினிமாக்காரனுங்களுக்கு ஓட்டு போடுறது, இந்த சினிமா பைத்தியங்களுக்கு ஓட்டு போடுறது, அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. வெற்றி பெறக்கூடியவங்களை நம்ம வெற்றி பெற வைக்கணும். அரசியல் தெரிஞ்சவங்களை, அரசியலை வந்து ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலா கொண்டு போறவங்களை இந்த முறை இந்த தமிழகத்துல ஆட்சி கட்டில அமர வைக்கணும். அது வந்து தமிழக மக்களோட ஆட்சியா இருக்கணும். எல்லாரும் சிந்திச்சு இந்த முறை இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணன் எடப்பாடியார இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரா அமர வைக்கணும்ட்டு உங்களோட அண்ணனா, உங்களோட தம்பியா, உங்களோட பிள்ளையா நான் கேட்டுக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே.